இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா நல்ல காரசாரமான முட்டை கிரேவி வந்து எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இது ரசசாரம் ஒயிட் ரைஸ் கூடனா ரொம்ப சூப்பரா இருக்கும். பண்றதுக்கு ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 2 தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்துல வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இப்போ மசாலா ஐட்டம்ஸா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமா கரம் மசாலா இது எல்லாமே நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். எல்லா மசாலாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கணும். கிரேவி மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அளவு கம்மியாக தான் தண்ணி ஊற்றினேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து குழம்பு கெட்டியாக இருக்குது. எனக்கு இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகணும். அதனால இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ நல்லா கிரேவி கெட்டியாகி இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ உடச்சி ஊற்றிக்கலாம். இதே மாதிரி வேக வச்சும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து உடச்சி தான் பண்ண போகிறேன். வேக வச்சு பண்ணுறதுக்கும் உடச்சி ஊற்றுறதுக்கும் நிறையாவே டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து உடச்சி ஊற்றினா தான் ரொம்ப பிடிக்குமா, அதனால் நான் உடச்சி ஊற்றி செஞ்சுருக்கேன். முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நான் கிளறக்கூடாது. லைட்டாக அந்த குழம்ப மேலாப்பில் ஊற்றி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடிப்பாகத்தில் வேக வச்சுக்கணும். கீழே நல்லா வெந்ததுக்கப்புறமா முட்டை வந்து உடையாமல் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட முடியலை உடஞ்சிரும் அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். நல்லா திருப்பி போட்டும் அந்த சைடுமே நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான உடச்சி ஊற்றினா முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். இது ஒயிட் ரைஸ் சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னோடது வந்து கொஞ்சம் காரசாரமாக வச்சுருந்தேன். நான் ஒயிட் ரைஸ் பண்ணுறதுனால சுட சுட இந்த சாதத்தோட போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.